بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض. திருக்குர்ஆனுடைய அந்த அல்-மாயிதா 117 118வது வசனங்களை வைத்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்பதை இங்க மிக அருமையான முறையில் விளக்குனீங்க. அந்த வசனத்துல ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த ஒரு வாக்குமூலத்தை எடுத்து வச்சீங்க. இறைவன் முன்னால ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குமூலம். அதாவது, நான் அந்த மக்கள் மத்தியில இருந்த காலம் வரைக்கும் நான் அந்த மக்களுக்கு சாட்சியாக இருந்தோம். அதாவது, அவர்கள் என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுள்களாக வணங்கவில்லை. அந்த மக்கள் அவங்க தௌஹீதுல தான் இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் முன்னால சாட்சி சொல்றாங்க. நான் இருந்தபோது அந்த மக்கள் வழி தவறி போகவில்லை. நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு அவர்கள் எப்படி போனாருங்கிறது எனக்கு தெரியாது, உனக்கே தெரியும் அல்லாஹ் அப்படின்னு சொல்றேன். இப்ப மரணம்ன்ற அந்த பதம் அங்க வரல. இறைவன் அவர்களை கைப்பற்றி கொண்டான் அல்லது வானத்திற்கு எடுத்துக்கொண்டான் அப்படின்ற ஒரு பொருளை இன்றைய முஸ்லீம் ஆலிம்கள் கொடுக்கின்றாங்க. அப்போ வானத்துக்கு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் உயர்த்தி கொண்டான் என்று ஒரு வாதத்திற்காக நாம் வைத்துக் கொண்டாலும், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2000 ஆண்டுகளாக வானத்தில் வாழ்ந்த பிறகு மீண்டும் பூமிக்கு வர்றாரு, முஹம்மதிய உம்மத்துல வர்றாரு. அப்போ வரும்போது அவர் பார்ப்பார். முன்னால வந்திருக்கும் என்ன சொன்னாங்க? என்னையும் என்னுடைய தாயாரையும் இவர்கள் வணங்கவில்லை. திருப்பி ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கி கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது இறைவன் திருக்குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய தாயாரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு முஹம்மதி உம்மத்தில் வருகின்ற போது பார்க்கிறார்கள். அப்ப அல்லாஹ்ட்ட போயிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லுவாரா? என்ன சொல்லிருக்கணும்? அல்லாஹ் முதல்ல நான் இருக்கும்போது அந்த மக்கள் தௌஹீதுல இருந்தாங்க, என்னையும் என்னுடைய தாயாரையும் வணங்கவில்லை, நீ என்ன உயர்த்திக்கிட்டிய, மீண்டும் என்ன நீ இந்த முஹம்மதி உம்மத்துல அனுப்புனிய, வானத்துல இருந்து இறக்குனிய, அப்ப போய் நான் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு என்று அந்த மசி அந்த நல்லடியார் உண்மையதான் சொல்லுவாரு. ஒரு நபி அவர் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாக்குமூலத்தை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். எனவே இந்த வாக்குமூலத்திலிருந்து நாம் மிக தெளிவாக தெரிவது என்னவென்றால், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் என்பதுதான். ஒரு நபி பொய் சொல்ல மாட்டார். இன்றைய ஆலிம்கள் வேணால் திரித்து வளர்த்து பொய் சொல்லலாம், ஒரு நபி அவ்வாறு பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. எனவே இந்த 5 117 118 வசனங்களுக்கு, அல்-மாயிதாவினுடைய 117 118 வசனங்கள் குறித்து ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதுக்கு விளக்க உரை கூறியிருக்கிறாங்க. புகாரில இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வசனத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கம் அப்படின்றதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மௌலவி சார் நீங்க கூறினா மிகவும் நன்றாக இருக்கும். புகாரியில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு கொடுத்த விளக்கம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்து எழுதியிருக்கிறார். அது கிதாபு தஃசீரில் இருக்குது. அதாவது வேற ஏதோ ஒரு இடத்தில் வந்ததுன்னு சொல்ல முடியாது. கிதாபு தஃசீரில் குர்ஆனுடைய விரிவுரை என்ற அதிகாரத்தில் சூரத்துல் மாயிதாவோட தஃசீர் எழுதும் போது ஆயத்து ஃபலம்மா தவஃபைத்தனி என்பதுக்கு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாரு என்பது ஹஜரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதில் எடுத்து எழுதியிருக்கிறார். அந்த ஹதீஸில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், அதனுடைய அறிவிப்பாளர் ஹஜரத் இப்னு அப்பாஸ், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் மிகவும் மகத்துவமிக்க ஆளு, நல்ல அறிவு விரிவுரையாளர் என்ற நிலைமையிலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் மிகவும் பிரசித்தி பெற்றார். அவ இப்னு அப்பாஸினுடைய அறிவிப்பு இமாம் புகாரி கிதாபு தஃசீரில் எழுதியுள்ளது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவுரை. அது என்னவென்றால், நாளைக்கு மறுமையில் இதே போன்ற ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியும் நடைபெறும். அதாவது ஈசா இப்னு மரியம் என்ன நடைபெற்றது என்பது மௌலவி சாஹிப் குர்ஆனில் எடுத்து விளக்கிறார். மாஷரில் நாளைக்கு மறுமையில் ஈசா இப்னு மரியமை விசாரணை செய்வாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க தன்னுடைய உம்மத்து சம்பந்தமா.
இதே போன்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாரு, என்னுடைய உம்மத்தாரே, என்னுடைய சஹாபத்தில் ஒரு கூட்டம் மக்களே, வானவர்கள் நரகத்தின் பால் கொண்டு செல்வார்கள். அப்பொழுது அவரை பார்த்து நான் சொல்லுவேன், உசைஹாபி உசைஹாபி, அது என் தோழர்கள் என் தோழர்கள் என்று. அப்பொழுது என்னிடம் மலக்குகள் கூறுவார்கள், இது உங்க தோழர்கள் அல்ல. காரணம், வமா தெதிரி மா அஹ்தசு பாதக்கா, உமக்கு பிறகு அவங்கள் என்னெல்லாம் புதுமைகள் தீனில் புகுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அதாவது பிதுகத்துகளில் அவர் செயல்பட்டார்கள், அவர்கள் உங்களுடைய சஹாபத்து அல்லே என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர்கள் கூறுவார்கள். அப்பொழுது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபஅகூலு கமா காலல் அப்து சாலிஹ், அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களில் ஒராளாகிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரோ அதை நான் எடுத்து சொல்வேன். அதென்ன, வ குன்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம் ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், நான் அவர்களுடைய இடையில் இருந்த காலம் அவர்களுக்கு நான் சாட்சியாக இருந்தேன், அவர்கள் என் சுன்னத்தை பின்பற்றி வந்தார்கள் என்பது. ஃபலம்மா தவஃபைதனி, எனக்கு நீ மௌத்து கொடுத்ததுக்கு பின்னர், குன்த அன்த ரகீப அலைஹிம், நீதான் அவர்களுக்கு கண்காணிப்பவன். அப்ப முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்து சம்பந்தமா, ஹஜ்ரத் ஈசா பின் மரியம் தன்னுடைய உம்மத்து சம்பந்தமா என்ன கூறினாரோ அதை எடுத்து கூறினார். அப்ப முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அர்த்தத்தில் அது கூறினாரு, அந்த அர்த்தத்தில் தான் ஈசா பின் மரியம் கூறியிருக்கிறாரு என்பதில் வேற சந்தேகப்பட வேண்டிய தேவை கிடையாது. அப்ப முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாரு, என்னை நீ மௌத்தாக்கியதுக்கு பிறகு எனக்கு தெரியாது. அப்ப ஈசா பின் மரியமின் இந்த ஆயத்து வரும்போது என்னை முழுமையான கைப்பற்றியதுக்கு பிறகு, என வானத்தில் எடுத்ததுக்கு பிறகு என்ன அர்த்தம் கொடுக்கும் போது, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கத்துக்கு நேர் மாற்றமான இன்னொரு அர்த்தம் நம்ம கையிலிருந்து எடுத்து வைக்கிறோம். அதுதான் புதுமை என்று சொல்றது. அந்த புதுமை இதில் புகுத்தினால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவருடைய தோழர்கள் கூட இருக்க முடியாது என்பது இந்த ஹதீஸிலே இருக்குது. நான் கூறி வந்தது, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கம் இமாம் புகாரி கிதாபு தஃசீரில் இந்த ஆயத்துக்கு கீழே இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது அந்த விளக்கம் அல்ல, இன்னொரு விளக்கம் என்று சொல்றதுக்குள்ள உரிமை வேற யாருக்கு இருக்குது. அதிலிருந்து என்ன தெரியுது, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தாரை விட்டதுக்கு பிறகு திரும்ப இங்க வர மாட்டார். பலமா தவஃபைதனி, என்னை மௌத்தாயதுக்கு, எனக்கு மௌத்து கொடுத்ததுக்கு பிறகு நீதான் அவருடைய கண்காணிப்பவன் என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இதே போன்று ஈசா பின் மரியம் தன்னுடைய உம்மத்தை பிரிஞ்சு மௌத்துக்கு பிறகு இங்கே அவரை விட்டதுக்கு பிறகு மறுபடியும் இங்கே திரும்ப வர மாட்டாரு என்பது கூட இந்த ஆயத்திலிருந்து விளங்குறது. அதுதான் முதல் கூறியிருந்தேன், ஈசா பின் மரியம் மௌத்தா இருக்கிறாரு என்பது மட்டுமல்ல, அவர் இனி திரும்ப வரமாட்டாரு என்பது கூட இந்த ஆயத்தில் இருக்கிறது. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப மௌலசாய் திருக்குர்ஆனுடைய 5வது அதிகாரம் 117 118வது வசனங்களை வச்சு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்கின்ற கருத்தை இங்கே எடுத்து சொன்னாங்க. அதே போன்று மௌலவி சாஹிப் அவர்கள் நபிமொழியிலிருந்து, ஹதீஸிலிருந்து ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு கொடுத்த விளக்கத்தை எடுத்து சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. திருக்குர்ஆனுடைய ஆதாரமும் அதற்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விளக்கமும் மிக தெளிவாக நமக்கு சொல்லிடுச்சு. அந்த இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக தோன்றிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணம் அடைந்து விட்டார். இப்ப புகாரில் உள்ள ஹதீஸ் எடுத்து அவங்க சொன்னாங்க. அப்ப அதே புகாரில் தான் ஈசா பின் மரியம் உங்களில் இருந்து தோன்றி உங்களுக்கு இமாமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்குமோ என்கின்ற ஹதீஸும் இருக்குது. அப்ப ஈசா பின் மரியம் தோன்ற வேண்டிய அவசியமும் இருக்குது. அப்ப நீங்க மரணம் அடைந்து விட்டார் என்று சொல்ல போது மௌலவி சாஹிப் சொன்ன மாதிரி அந்த 3வது கருத்தை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது அந்த ஈசா வரப்போவதில்லை, மாறாக அவரை போன்ற ஒருவர், அவருடைய ஆவியிலும் தத்துவத்திலும் அவரை போன்ற ஒருவர் தான் தோன்ற வேண்டும் என்கின்ற கருத்தை தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அப்ப இது தொடர்பாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுதல் என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஈசா பின் மரியத்தினுடைய வருகையின் மூலமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு சமுதாயமாக, இந்த முஹம்மதிய உம்மத் பிரிவினைகள் எல்லாம் போய் ஒட்டுமொத்த ஒரு சமுதாயமாக, ஒன்றுபட்ட ஒரு சமுதாயமாக திகழும் என்பதில் ஐயமில்லை. எனவே இது தொடர்பாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் என்ன சொல்லி இருக்கிறார்கள், ஏனென்றால் அந்த ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க,
உங்களிலிருந்து தோன்றி உங்களுக்கு இமாமாக இருப்பார் என்றுதான். வானத்திலிருந்து தோன்றின்னு சொல்லல, உங்களிலிருந்து தோன்றணும் என்ற கருத்தும் அந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்குது, புகாரில வந்து அந்த ஹதீஸ்ல. இது தொடர்பாக மௌலவி சாஹிப் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏற்கனவே நம்ம பார்த்து வர்றது போல ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள், மீண்டும் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரப்போவதில்லை என்பதை திருக்குரானும் எடுத்து கூறியிருக்கின்றது. ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு மிக தெளிவாக விளக்கிவிட்டார்கள். அதே சமயத்தில் அதே புகாரில் தான் இப்னு மரியம் தோன்றுவார் என்ற ஒரு ஹதீஸும் இருக்கின்றதே என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. பிறகு இவர் யார் என்ற ஒரு கேள்வி. இதற்கும் நாம் அந்த புகாரிலேயே விடை தேடலாம். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்னு மரியம் பற்றி அந்த ஹதீஸில் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல இமாமுக்கும் மின்கும் ஃபீக்கும் என்ற வார்த்தையெல்லாம் வருகின்றது. அந்த இப்னு மரியம் உங்கள் மத்தியில் தோன்றுவார், இன்னொன்று இமாமுக்கும் மின்கும் உங்களிலிருந்தே அவர் இமாமாக இருப்பார். மின்கும் என்ற வார்த்தை உங்களிலிருந்து தோன்றுவார் என்று சொன்னது இந்த முஹம்மதிய உம்மத்தை குறித்துத்தான், முஸ்லிம்களை குறித்துத்தான். எனவே முஸ்லிம்களிலிருந்து அவர் தோன்ற வேண்டும், அந்த இமாம் இந்த முஸ்லிம்களில் ஒருவராகத்தான் இருப்பார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். இரண்டாவது, இந்த ஹதீஸில் குறிப்பிட்ட இந்த அர்த்தத்தின்படி வரக்கூடியவர், அதாவது நீங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது நீங்கள் நம்புகின்ற இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர் இந்த அடிப்படையில் தோன்றியவர் தானா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த அடிப்படையில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஏற்கனவே உள்ள அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்பதில் தான் என்னுடைய வாதத்தினுடைய அடிப்படையே இருக்கின்றது. எனவே அந்த ஈசா உயிரோடு இருக்கின்றார் என்று சொன்னால் அதனை நீங்கள் நிரூபித்து காண்பித்து விட்டால் என்னுடைய வாதங்கள் அனைத்துமே தவிடுபொடியாகிவிட்டன என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சஹீ புகாரி, சஹீ முஸ்லிம், இன்னும் சஹீஹான ஹதீஸ் நூல்களில் எத்தகைய இப்னு மரியமை பற்றிய முன்னறிவிப்பை ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இருக்கின்றார்களோ அந்த இப்னு மரியம் நான் தான் என்று காபத்துல்லாவில் நின்று இறைவன் மீது சத்தியம் செய்து சொல்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு இப்னு மரியம் தோன்றுவார், அந்த இப்னு மரியம் இந்த உம்மத்திலிருந்து தான் தோன்றுவார், உங்கள் மத்தியில் தான் தோன்றுவார் என்றெல்லாம் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபுறம் கூறியிருக்க, அவையெல்லாம் சஹீஹான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த சஹீஹான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இப்னு மரியம் நான் தான் என்று இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நான் காபத்துல்லாவில் சத்தியம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன் என்ற அளவுக்கு ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சத்தியம் செய்து கூறி இருக்கின்றார்கள் என்றால், பிறகு இது பற்றி சிந்தனை செய்ய வேண்டிய இவருடைய இந்த வாதம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றது, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும். ஒரு மனிதர் பொய்யான முறையில் இந்த அளவுக்கு இறைவன் மீது உறுதி வாய்ந்த ஒரு சத்தியத்தை செய்ய முடியுமா? அப்படி அவர் இறைவன் மீது பொய்யான ஒரு சத்தியத்தை செய்துவிட்டு அவர் இந்த அளவுக்கு வெற்றியை பெற முடியுமா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை உணர்வு முஸ்லிம் சமுதாயத்திடம் இருக்கின்றது. எனவே முஸ்லிம்களிடம் நாங்கள் மிக பணிவோடு கேட்டுக்கொள்வோம், ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ்களை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்களும் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அந்த ஹதீஸில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, சஹீஹான ஹதீஸ் என்றே நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அந்த சஹீஹான ஹதீஸின்படி வந்தவர் இவர்தானா? ஒரு பக்கம் இதுவாறு வந்து நான் தான் அந்த இப்னு மரியம் என்று சத்தியம் செய்து சொன்னதாக உலகத்தில் வேறு யாருமே அந்த அளவுக்கு இறைவன் மீது ஆணையிட்டு சொன்னதில்லை. மறுபக்கம் ஒருவர் வந்தார், அவர் இறைவன் மீது ஆணையிட்டு அந்த இப்னு மரியம் நான் தான் என்று சத்தியம் செய்து சொல்லுகின்றாரே, பிறகு இவருடைய வாதத்தில் உண்மை இருக்கக்கூடுமா என்ற அளவுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை உணர்வு முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது. அப்ப முல்சாய் மிக அருமையான முறையில் இங்கே நீங்க அதுக்குரிய விளக்கத்தை எடுத்து வச்சீங்க. ஹசரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்தில் தான் என்னுடைய வாழ்வு இருக்குது, நான் கௌபத்துல்லாவில் நின்று சத்தியம் செய்யவும் தயாரா இருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவித்த அந்த இப்னு மரியம் அந்த ஈசா நான் தான் என்று நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் என்று ஹசரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆணையிட்டு கூறியிருக்கிறார்கள் என்ற கருத்தையும் நீங்க எடுத்து வைத்தீங்க. இப்போ முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏனென்றால்
பகுத்தறிவு ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்களாக இஸ்லாமிய சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்பூட்டி கூறியிருக்கிறாங்க. அப்ப எப்படியாப்பட்ட கொள்கையுடையவர்களாக நாம் இருக்கிறோம்? ஹஜரத் ஈசா இப்னு மரியத்தினுடைய வருகையினால இஸ்லாம் மீட்சி பெறுகிறது, மறுமலர்ச்சி பெறுகிறது, ஒரு மகோன்னத நிலைக்கு செல்கிறது என்று சொன்னால் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்றளவும் உயிருடன் உடலுடன் வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. மீண்டும் அதே ஈசா வருவாரு என்கின்ற கொள்கையுடையவர்களாக இருக்கிறாங்க. இறைவன் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பூமியிலே மரணத்தை கொடுத்தான். அந்த எதிரிகள் அவர்களை நோக்கி சொன்ன நேரத்திலும், முஹம்மதே, நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்றாயே, நீ வானத்திற்கு எங்கள் கண் முன்னால் ஏறி செல்ல வேண்டும், நாங்கள் படிக்கத்தக்க ஒரு கிரந்தத்தை நீ கொண்டு வர வேண்டும் என்று அந்த மக்கள் சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு மனித ரசூல் என்கின்றதை தான் அந்த மக்கள் மத்தியிலே சொன்னார்கள். எனக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியாது, அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான், தூய்மையானவனாக இருக்கிறான் என்று அந்த மக்கள் மத்தியிலே சொன்னாங்க. ஆனால் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது என்று பாருங்கள். இஸ்ரவேல் சமுதாயத்துக்காக மட்டும் இறை தூதராக தோன்றிய ஒருவர் விண்ணில் வாழுகின்றார், இறைவனுடைய அரவணைப்பில் இருக்கிறார், 2000 ஆண்டுகளாக வாழ்கிறார், உடலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரே மீண்டும் வருவார், முஹம்மதிய உம்மத்தில் வருவார் என்கின்ற ஒரு கொள்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஒரு மூட நம்பிக்கை என்று சொன்னால் அது மிக பொருத்தமானதாகத்தான் இருக்கும். எனவே நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் நடுநிலையோடு சிந்திக்க வேண்டும். மூட நம்பிக்கையற்ற தெளிவான சிந்தனை இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியிலே ஏற்பட வேண்டும் என்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். எனவே தௌஹீத்வாதிகள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். எப்போது ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள், எந்த ஈசா மீண்டும் வருவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருக்கிறார்களோ, அவர் முஹம்மதிய உம்மத்தில் தோன்ற வேண்டிய இன்னொரு நபர்தான் என்று நம்புகிறார்களோ, அப்போதுதான் அவர்கள் தௌஹீத்வாதிகளாக இருக்க முடியுமே தவிர அது வல்லாமல் நிச்சயமாக அவர்கள் தௌஹீத்வாதிகளாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மூட கொள்கையை, ஒரு மூட நம்பிக்கையை அவர்கள் தன்னகத்தை கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே நான் இஸ்லாமிய மக்களை நடுநிலையோடு சிந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஈசா இப்னு மரியத்தினுடைய வருகையின் மூலமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் மறுமலர்ச்சி பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று பல பிரிவுகளாக பிரிந்திருக்கின்ற மக்களுக்கு ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்றால், ஒரு சரணில் கோர்த்த மணிகளை போல் அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் ஈசா இப்னு மரியத்தினுடைய வருகையின் மூலமாகத்தான் அது நிகழும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுள் ஈசா இப்னு மரியத்தை சந்திக்கின்றவர் என் சலாத்தை அவருக்கு தெரிவிப்பாராக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறுதியாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள். இறப்புக்கான வயது நாட்டுக்கு நாடு வேறுபட்டாலும் மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மரணித்து இந்த மண்ணுலகை விட்டு பிரிய வேண்டியவனாகவே இருக்கின்றான். இது எல்லாருக்கும் பொதுவான நியதி. இதில் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. இதனாலேயே நூஹ் நபி, இப்ராஹிம் நபி, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் இறை தூதர்களாக இருந்தும் மரணித்து விட்டார்கள் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனெனில் இறப்பென்னும் இறை நியதி எல்லோருக்கும் பொதுவானது. நபியோ நபி அல்லாதவரோ, அறிவாளியோ அறிவற்றவரோ, பெரியவரோ சிறியவரோ, பணக்காரரோ ஏழையோ, யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு இறுதியாக இறந்தே ஆக வேண்டும் என்பது பொது நியதி. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. எனவே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2000 ஆண்டுகளாக விண்ணில் வாழ்கிறார்கள், உடலுடன் உயிருடன் வாழ்கிறார்கள் என்று கூறுபவர்கள் தான் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் காட்ட வேண்டுமே ஒழிய அஹ்மதி முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்ல. நாங்கள் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள், எவ்வாறு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன் தோன்றிய நபிமார்கள் மரணமடைந்து விட்டார்களோ அதுபோன்று ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
மரணமடைந்து விட்டார்கள் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் கூறுகிறது. எனவே அவர்கள் இறக்காமல் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்பவர்கள் தான் அதற்குரிய ஆதாரங்களை தர வேண்டுமே ஒழிய அஹ்மதி முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்ல. ஏனென்றால் நாங்கள் எல்லா நபிமார்களை போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். திருக்குர்ஆனில் இருந்தோ நபிமொழிகளில் இருந்தோ ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் எவராலும் எப்போதும் காட்ட இயலாது. இவ்வாறு இருந்தும் இன்று கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் பகுத்தறிவுக்கு முரணாக ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கை, இந்த மூட நம்பிக்கை இஸ்லாத்தின் போதனைக்கு மிகவும் மாற்றமான ஒரு போதனையாக இருக்கிறது. ஈசா நபிக்கு தம்மை அறியாமலேயே தெய்வீக இயல்பை இவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது கிறிஸ்தவர்களின் கூற்றுக்களை ஆமோதிக்கின்ற விதமாக அமைந்து விடுவதையும் இவர்கள் உணரவே இல்லை. அதனாலேயே ஈசா நபியின் மரணத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆதாரங்களையும் சான்றுகளையும் பார்த்த பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முன் மரணமடைந்த ஈசா நபி வானத்திலிருந்து இறங்குவார் என நீங்கள் எதிர்பார்த்து இருப்பதென்றால் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். ஆனால் வானத்திலிருந்து எவரும் வரமாட்டார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். 1000 முறை நீங்கள் வானத்தை பார்த்து விண்வெளியில் உங்கள் பார்வையை அலையவிட்டாலும் ஈசா நபியின் ஓர் அடையாளத்தை கூட நீங்கள் விண்ணில் காண மாட்டீர்கள். ஏமாற்றம் என்ற இருள் சூழ்ந்த உலகில் அலைகின்ற உங்களுக்கு பாசமிகு ஓர் ஒளி விளக்கு காதியான் என்னும் ஊரில் உங்களால் காண இயலும். அந்த ஒளி இன்று பூமியின் எல்லை வரை ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய காதுகள் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஓசையை கேட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இதன் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரவேலர்களுக்காக தோன்றிய ஈசா நபி இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து இறையடி சேர்ந்து விட்டார்கள். அவர்களோ அவர்களால் போதிக்கப்பட்ட வேதமோ இன்று உயிருடன் இல்லை. ஆனால் இறுதி நாள் வரை ஜீவித்திருக்கின்ற நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாரும் இல்லை. அந்த மேன்மை மிகு நபியின் மூலமாக கிடைக்கப்பெற்ற அருள் என்னும் நீரூற்றிலிருந்து இன்று நாம் பருகிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நீரூற்று என்றும் வற்றி போகாது. அது இறுதி நாள் வரை எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு புத்துயிர் அளித்துக் கொண்டே இருக்கும். இந்த உயிரோட்டமுள்ள உம்மத்தை சீர்திருத்த, அதனை எழுச்சியுறச் செய்ய வேறு சமுதாயங்களிலிருந்து யாரும் வர தேவையில்லை. முன்பு வந்த நபிமார்கள் மீண்டும் வருவதற்கான அவசியம் எதுவும் இப்பொழுது இல்லை. மாறாக ஏனைய நபிமார்களின் சமுதாயங்கள் நேர்வழி காண எங்கள் நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பாதத்தின் கீழ் ஒன்று சேரப் போகின்ற நாள் நெருங்குகிறது. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அந்த மேன்மை மிகு நபியின் தாசர்களிலிருந்து ஒருவர் இமாம் மசீஹாக தோன்றியுள்ளார்கள். அந்த முஹம்மதிய ஒளியினால் பூமியை அதன் எல்லைகள் வரை ஒளிமயமாக்கினார். இதன் பயனாக இணை வைத்தல் என்னும் சிற்பங்கள் ஒவ்வொன்றாக நொறுங்க தொடங்கிவிட்டதை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிலுவைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறையோசையை கேட்டு கவனமற்ற உறக்கத்திலிருந்து முஸ்லிம் சமுதாயமே விழித்தெழ வேண்டும். கண்களை சுழலவிட்டு உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது நீங்களே பாருங்கள். வரவேண்டியவர் வந்துவிட்டார். அதுவும் அவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாசனாகவே வந்தார். இதனால் மேன்மை மிகு முஹம்மதிய உம்மத்திற்கு சீர்திருத்தத்திற்காக ஒரு இஸ்ரவேல் நபியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலையிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டது இந்த முஹம்மதிய உம்மத் என்று நாம் சொல்ல முடியும். வரவேண்டியவர் வந்துவிட்டார். அது மட்டுமல்லாது இறைவன் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அடித்தளத்தையும் அவர் அமைத்து விட்டார். இறுதியாக நான் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் வாக்களிக்கப்பட்ட அந்த மசி அவர்களின் வார்த்தைகளிலிருந்து உங்களுக்கு சிலவற்றை கூற விரும்புகிறேன். ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டதாக இறைவன் சொல்லால் எடுத்து காட்டிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லால்
அவ்வுண்மைக்கு சாட்சியம் கூறியிருக்கிறார்கள். அதுவும் கண்களால் கண்டு கூறியிருக்கிறார்கள். மிஹ்ராஜ் இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா நபியை மரணித்து போன ஏனைய நல்ல ஆன்மாக்களோடு கண்டிருக்கிறார்கள். ஆனால் பரிதாபம், அதற்கு பிறகும் மக்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் வானத்தில் உயிருடன் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த நபிக்கும் தராத முக்கியத்துவத்தை இவர்கள் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் விளைவாக கிறிஸ்தவர்களின் தவறான கடவுள் கொள்கைக்கு ஊக்கமளிக்கப்படுகின்றது. முஸ்லிம்களில் பலவீனமான ஈமான் உள்ளவர்கள் இதன் காரணமாகவே வழிதவறி போகின்றார்கள். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டதாக இறைவன் எனக்கு அறிவித்துள்ளான். எனவே நானும் அது குறித்து சாட்சியம் கூறுகிறேன். இனியும் ஈசா நபி உயிருடன் இருக்கின்றார் என்ற எண்ணம் யாருக்காவது இருக்குமாயின் அது இஸ்லாத்திற்கு கேடையே விளைவிக்கும். அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், எவருமே வானத்திலிருந்து இறங்கி வரமாட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய எதிரிகள் எல்லாரும் மரணமடைந்து விடுவார்கள். ஆனால் இவர்களில் எவரும் ஈசா நபி வானத்திலிருந்து இறங்கி வருவதை காண மாட்டார்கள். இவர்களுடைய சந்ததிகள் கூட இறந்து போவார்கள். ஆனால் அவர்களும் ஈசா நபி இறங்கி வருவதை காண மாட்டார்கள். சந்ததிகளின் சந்ததிகளும் மரணித்து விடுவார்கள். ஆனாலும் ஈசா நபியை அவர்கள் காணவே மாட்டார்கள். அப்போது இறைவன் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை, ஒரு பீதியை உண்டாக்கி விடுவான். அதாவது சிலுவையின் வெற்றி காலம் முடிந்துவிட்டது, உலகம் வேறொரு நிலைமைக்கு மாறிவிட்டது. ஆனாலும் மரியமின் மகன் ஈசா வரவில்லையே என்று இந்த முஸ்லிம்கள் கலக்கமடைவார்கள். அப்போது சிந்தனையாளர்கள் இந்த மூட கொள்கையே கைவிட்டு விடுவார்கள். இன்றிலிருந்து 300 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன்னதாகவே ஈசா நபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முஸ்லிம்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் அவர்களின் இந்த தவறான கருத்தை மாற்றிக்கொண்டு ஏமாற்றத்தில் இருந்து விலகுவார்கள். பிறகு உலகில் ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு வழிகாட்டி என்ற நிலையை உருவாகிவிடும். நான் ஒரு விதையை விதைப்பதற்காகவே வந்துள்ளேன். அந்த விதை விதைக்கப்பட்டு விட்டது. இனி அது வளரும், மலரும். அதை தடை செய்ய எவராலும் இயலாது. இது ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள். எனவே முஸ்லிம் சகோதரர்களே, நடுநிலையோடு சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதர் உலகில் தோன்றினார், அவர் மரணமடைந்து விட்டார் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் கூறுகிறது. அதாவது ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகில் தோன்றினார், எல்லா நபிமார்களை போன்று அவர் மரணித்து விட்டார் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் இன்றைய ஆலிம்கள் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2000 ஆண்டுகளாக விண்ணில் வாழ்கிறார், உயிருடன் வாழ்கிறார், உடலுடன் வாழ்கிறார், இறைவனுடைய அரவணைப்பில் இருக்கின்றார், மீண்டும் அதே ஈசா வருவார், முஹம்மதிய உம்மத்தில் வருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு திருக்குர்ஆனில் இருந்தோ ஹதீஸ்களில் இருந்தோ எந்த ஆதாரத்தையும் எந்த ஆலிம்களாலும் காட்ட முடியாது. எனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை நாம் திருக்குர்ஆனில் இருந்தும் நபிமொழிகளில் இருந்தும் நிரூபித்திருக்கின்றோம். எனவே முஸ்லிம் சகோதரர்கள் நடுநிலையோடு நிதானமாக இதனை சிந்திக்க வேண்டும். எதிர்ப்பதற்கு முற்படுவதற்கு முன்னால் நடுநிலையோடு நிதானத்தோடு இதன் பக்கம் நீங்கள் சிந்திப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அதற்கான விடையை நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் கடிதங்கள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு, உங்களுடைய கேள்விகளுக்கு திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீதுகளின் அடிப்படையிலும் அரபி அகராதிகளின் அடிப்படையிலும் பதில் தர நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். எல்லா வல்ல இறைவன் அதற்காக உதவி புரிவானாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.